ஐயோ தங்கம் வேண்டாமா வேண்டாம் வந்துரு தங்கம் வேண்டாமா வந்துடுமா தங்கம் தங்கம் அண்ணா அம்மா பேசிட்டாங்க வந்துடுமா ஐயோ ஏன் பொண்ணை காப்பாத்துக்கடா ஐயோ ஐயோ தங்கம் வேண்டாம் தங்கம் வந்துரு வேண்டாம் ஐயோ தங்கம் வேண்டாமா வேண்டாம் வந்துரு தங்கம் வேண்டாமா வந்துடுமா ஐயோ அம்மா தங்கம் தங்கம் அம்மா 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 என்னாச்சுமா அம்மா கூட்டி போங்க டேய் சத்தி பாத்ரமா பாத்ரமா கூட்டி போ அம்மா அம்மா சரியா டாக்டர் லக்ஷ்மி 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 டாக்டர் அத்தை இன்னும் கண் முழிக்கல பயமா இருக்கு டாக்டர். நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேணாம். இப்ப அவங்க தூங்குறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. அம்மா கண் முழிச்சா என் கூட பேசுவாங்களா? கண்டிப்பா பேசுவாங்கன்னு நம்புவோம். அவங்க பேசிட்டா ஃபுல்லா கியூர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இத்தனை நாளா அவங்கள வீல் சேர்லயே உட்கார வச்சதுனால அவங்க உள் மனசுக்குள்ள தன்னால நடக்க முடியல, தன்னால பேச முடியாதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் சர்மா கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவங்க அதெல்லாம் மறந்து தங்கம் இறந்து போன அதிர்ச்சியிலேருந்து மீண்ட உடனே அடுத்தது என்ன செய்யலான்னு சகஜமா நம்மள மாதிரி மாற சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேலேயும் அவங்க பழையபடி வரலன்னா இனிமே அவங்களை குணப்படுத்துறது கஷ்டம். இந்த தடவை மிஸ் ஆனாலும் அடுத்த தடவை வேற எது மாதிரியாவது செஞ்சு அம்மாவை குணப்படுத்த சான்ஸ் இருக்கா? God is great. கடவுளை நம்புவோம். வேண்டாம், யாரும் இப்ப போக வேண்டாம். அவங்க நடந்து வரத பாருங்க.
அம்மா வள்ளியம்மே 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 ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? வள்ளியம்மே நம்பவே முடியலம்மா என்னால. என்னங்க சொல்றீங்க? தங்கவேலு, அம்மா அம்மா நான் தாம்மா. தங்கவேலு, நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்குமா. கதிர் எங்க? இதோ இருக்கம்மா. கதிர் இங்க வாடா. அம்மா கதிர், வெற்றி எங்கப்பா? இதோம்மா. அம்மா அம்மா சக்திவேல் அண்ணா எங்க? இதோ உங்களை பக்கத்துல வந்திருக்காரு. டேய், மா. சக்தி, அவங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம், அவங்கள உட்கார வைங்க. சேர் எடுத்துக்கோமா. என் பிள்ளைங்க. முதல்ல அம்மா உட்கார வைங்க. முதல்ல உட்காருங்க. சக்தி, சக்திதாம்மா. அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா, அழாதம்மா. அம்மா 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 உங்களுக்கு இனிமேல் எந்த குறையும் இல்லம்மா. வாமா லட்சுமி, வா வா வா. வள்ளியம்மே வள்ளியம்மே, இவதான் லட்சுமி. லட்சுமியா? வெற்றியோட மனைவிமா. ஆ, ஆமாம்மா. நம்ம வீட்டுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமகம்மா. ஆ, ஆ, அத்தை, ஆ, என்ன ஞாபகம் இருக்கா அத்தை? ஆஹா. நான் தான் அத்தை தேன்மொழி, இந்த வீட்டோட மூத்த மருமக. தேன் அத்தை, நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. கோவத்துல கூட நான் உங்களை ஒரு வாட்டி அடிச்சனே, அக்கா, மறந்துட்டீங்களா? அதுக்கு நீங்க என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னம்மா அப்படி பாக்குற? வள்ளியம்மே, இது லட்சுமி, நம்ம ரெண்டாவது மருமக. இவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சமையல் கட்டுல இருந்தே நான் வெளியே வந்தம்மா. அதுக்கப்புறம் நான் பழையபடி ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சதே நம்ம லட்சுமியால தான். நம்ம வீட்டுக்கு யாருமே பொண்ணு கொடுக்கறது தயங்குறப்போ தங்கவேலுக்கு தேன்மொழி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதே நம்ம லட்சுமி தாம்மா. தங்கவேலுக்கு தேன்மொழி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதே நம்ம லட்சுமி தாம்மா. உன்னை குணப்படுத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? தங்க மாதிரி ட்ரெஸ் போட்டு அப்படியே போட்டிருக்கா பாரு. ஆடி காட்டி அழுது அடி வாங்கி புள்ளையாமா. இப்ப நீ குணமாகணுங்கிறதுக்காக தான் உயிரிய துச்சமா மதிச்சு தீயில் இறங்கணவமா இவ. வள்ளியம்மா, இவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வரலன்னா இன்னைக்கு நீ இல்ல, நான் இல்ல. இன்னைக்கு சந்தோஷமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியா இருந்திருக்காதுமா. ஐயோ என்ன மாமா? இங்க வாம்மா. நீ எனக்கு மருமக இல்ல, என் மக. நான் சொல்றது சரிதானே?
என்னங்க வள்ளியம்மே, என்னங்க கொஞ்ச நேரமா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. ஒன்றும் இல்லம்மா. இல்ல, நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்க பாக்குறீங்க. அப்படி எதுவும் இல்லம்மா. எத்தனை வருஷமா நடந்தது எல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கம்மா. இத்தனை வருஷமா எனக்கு என்ன ஆச்சு? சொல்றேம்மா, சொல்றேன். நம்ம தங்க இறந்து போன அதிர்ச்சியில நீ சுயநினைவு இழந்து கீழே விழுந்துட்ட. நாங்க பண்ணாத வைத்தியம் இல்லை. என்ன செஞ்சு உனக்கு சுயநினைவே வரல. அதான் அத்தை குணமாகி பழையபடி பேசிட்டாங்கல்ல, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல தேன, நான் எதையும் யோசிக்கல. இத்தனை வருஷம் கழிச்சு அம்மா என்ன அன்பா தங்கவேலுன்னு கூப்பிட்டாங்க. அதை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? தன் உயிரிய பணைய வச்சு லட்சுமி தான் அம்மாவை குணப்படுத்திருக்கா. அதுக்கு அப்படிப்பட்ட லட்சுமிய நாம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ திட்டிட்டோம். அவ மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நானும் அவளை நிறைய ஜாடமடையா பேசிட்டேன். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேனு. அது நினைச்சு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இத பாருங்க மாமா, சூடா பால் இருக்கு. அத்தை குணமானதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதையாவது பேசி என் மனசை கெடுத்துறாதீங்க. பரவாயில்லையே, தேனு இப்போ செம்ம மூட்ல இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல தேனு. வாங்க ரூமுக்கு போலாம். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பனா? மன்மத லீலையை வென்றார் உண்டோ? பால் சூடாரட்டும், அதுக்குள்ள கதவை சாத்திட்டு வரேன்.
பாவி, நீ இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா? உனக்குன்னு தனி கிளாஸ். அது சரி, இந்த பாலை சமையலறையிலேயே குடிக்காம இங்க கொண்டு வந்து நம்ம மூட ஏன் கிளப்பி விடணும்? இது நமக்கு என்ன புதுசா? தேன் வேற நல்ல மூட்ல இருக்கா. இத்தனை நாளா கொண்டாடாத தேடலோ இன்னைக்கு கொண்டாடிட வேண்டியதுதான். தேனு, எனக்கு பால் இல்லையா? இல்லையா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். எதுக்கு தேனு என்ன அவசரமா ரூமுக்கு கூப்பிட்ட? இப்ப அத்தை குணமாயிட்டாங்க. நாளை காலையில எழுந்த உடனே என்ன பத்தி, என் நல்ல குணங்களை பத்தி அத்தை கிட்ட எடுத்து சொல்லுங்க மாமா. சொல்லிடுறேன். அவங்களுக்கு மூத்த மருமக கிட்ட தான் சாவி கொத்த கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறதா சக்திவேல் கிட்ட சொல்லிருக்காங்க. அத்தை மனச புரிஞ்சுக்கிற நீ என் மனச புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய தேனு. என்ன மாமா யோசிக்கிறீங்க? மத்த பசங்களை விட அத்தைக்கு உங்க மேலதானே பாசம் அதிகம். ஆமா தேனு. அதே மாதிரி என் மூத்த மகனோட பையன் சொல்லிக்க அவங்களுக்கு ஒரு வாரிசை நாம கொடுத்துட்டோன்னு வைய, அதுக்கப்புறம் இந்த வீட்லயே நாம வச்சதுதான் சட்டம். வாரிசு வரதுக்கு முன்னாடி என் இடுப்புல சாவி கொத்து வரணும். அதை எப்படி வர வைக்கணும்னு யோசிங்க. அதை விட்டுட்டு வாரிசு கிரிசுன்னு ஏதாவது பேசுனீங்க, அப்படியே உங்களை கடிச்சு கொதறிடுவேன். தலங்க. போத்தி விடுங்க. போத்தி விடுறமா. நீ தூங்கு, நிம்மதியா தூங்கு. சாதி கொத்து, சாதி கொத்து, சாதி கொத்து. இந்த சாதி கொத்துனால என் வாழ்க்கையில நிம்மதியே போயிடுச்சு. இவ கூப்பிட்ட உடனே நானும் எவ்வளவு ஆசாசியா இங்க வந்தேன். கடைசியில கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு. லக்ஷ்மி, என்னாச்சு உனக்கு? இத்தனை மாசமா பொய்யா நடிச்ச வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். புரியல எனக்கு. அதேதான் எனக்கும். நான் இந்த வீட்டுக்கு வந்ததே வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை தலை நிமிர வைக்கதான். இப்ப நான் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் என்ன நம்புற யாரும் என்னால ஏமாத்த முடியாது. பொய்யா என்னால நடிக்க முடியாது. லக்ஷ்மி, எல்லா கூடி வர நேரத்துல உண்மையை சொல்லி வீணா நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடாத. நம்ம வாழ்க்கையா? எது நம்ம வாழ்க்கை?